ஆசையப்பு கடை. ஆசையப்பு வேண்டா ஊரில் தனி மதிப்பு. எடுப்பான மூக்கும் வசீகர புன்னகையும் நல்ல உயரமும் கடைசி நாள் வரைக்கும் தானே உழைச்சி சாப்பிடணும் என்ற வைராக்கியத்தோடு இருந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை என்ற அப்பப்பா தான். அந்த நாளையில் உறவுகளுக்குள்ள குடும்ப வக்கீல் இவர் தான். இதிகாச புராணங்களை கரைச்சி குடிச்சு போட்டு அதில் இருந்து உதாரணம் காட்டி புத்திமதி சொல்லுவார். அச்சிவேலி வடக்கு ஆசை கடையன்றா தெரியாதவே இல்லை. இவற்றை கடையில் வியாபாரம் மட்டும் இல்லை, நண்பர்களுக்கான ஒன்று கூடல்களும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் இவரை சந்திக்க டென்ஷன் எடுத்தவ கொஞ்சம் பேர் வருவினோம். அரசியல் அலசி அரைஞ்சு முடிச்சு சினிமா விமர்சனம் போய் குடும்ப நலன் பற்றிய கதைகள் கதைப்படும். இடையில குரலை உயர்த்தி கடைக்கு பின்னால் இருக்கிற தன் வீட்டுக்கு இஞ்சால 7 தேத்தண்ணி கொண்டு வா என்று அப்பம்மாவுக்கு ஓடர் போகும். அப்பம்மா அதுக்கும் மேலே தேத்தண்ணியோட கடலை வடையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பா. அப்பப்பாவின் கடை கல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு கரும்பலகை இருக்கும். அயலில் இருக்கிற சில சனம் மாச கடைசியில் கொண்டு வந்து தாரமண்டு கடனுக்கு சாமான் வாங்கிட்டு போவினோம். அவையின் பெயர் எழுதி கணக்கு எழுதி இருக்கும். திருப்பி தர வசதி இல்லாதவை கிட்ட கேட்டு வாங்கி நான் பார்த்ததில்லை. வியாபாரத்துக்கும் மேலால அப்பப்பாவின் மனிதநேயமும் சமூக அக்கறையும் அவர் செத்த பிறகும் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு காயத்ரி ரவீந்திரன்.